வணக்கம். இன்றைக்கி வாங்க குக் வித் வர்னால ஒரு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டு கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழைத்தண்டுவை மேலே பட்டையாக ஒன்று இருக்குங்க, அதை எடுத்து போட்டுறணும். நடுத்தண்டை தான் யூஸ் பண்ணணும். நடுத்தண்டை சின்ன சின்னதாக பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வாழைத்தண்டில் நார் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா இந்த நாரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் சுற்றலாம். இப்படி பண்ணும்போது இந்த நாரெலாம் வந்துடும். இதை தனித்தனியாக எடுத்துடணும். ஏன்னா இந்த நார் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வாழைத்தண்டு வெட்டினோடனே தண்ணியில் போட்டுறணுங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் தேவையான அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கேங்க, நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாழைத்தண்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக எடுத்துக்கணுங்க. இதை பாசிப்பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. தண்ணி பாசிப்பருப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றினா போதுங்க. ஏன்னா வாழைத்தண்டில் ஆல்ரெடி தண்ணிச்சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு 2 விசில் வந்தோடனே இறக்கிடலாங்க. வாழைத்தண்டு கூட்டுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டு தான் வாழைத்தண்டு கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வாழைத்தண்டும் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்துட்டாங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போது ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வாழைத்தண்டு கூட்டு பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் இருக்க முடி, நச்சு எல்லாத்தையும் வெளியேற்றிடுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க இந்த வாழைத்தண்டில். வாழைத்தண்டு கொஞ்சம் வாயுனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறாங்க. வீட்டில் அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. ஏன்னா அந்த சோம்பு, சீரகம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த வாழைத்தண்டு கூட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு கூட்டு எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஆனால் குறிப்பாக ஆண்களுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப நல்லதுங்க. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு, வாழைத்தண்டுவை இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க. இந்த நம்ம போட்ட மசாலா, வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணுங்க. அப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அருமையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. இப்போது இது சாப்பிட்டிங்கன்னா அதுவும் இந்த மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.